என்னம்மா வளமான யோசனையில இருக்க? என்னோட பிளான் படி எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஜானகி கொடுத்த ராஜினாமா கடிதத்தை இந்நேரம் கலெக்டர் பாத்திருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல 10 பேர் சீரியஸா வேற இருக்காங்க. நிர்வாகத்தை சரியா பண்ண முடியாம ஜானகி ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கான்னு கள்ளச்சாராய விஷயத்தோட சிங்க் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானகி பதவி விலகிடுவா. அடுத்த மாசமே பை எலெக்ஷன் நடத்தி தேர்தல்ல ஜெயிச்சு நான் தலைவி ஆயிடுவேன். அந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த இன்னொரு விஷயமும் இருக்குன்னு. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி ரகுராம் வீட்லயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். அப்படி என்னமா பண்ண போற? என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, நான் புவனா பேசுறேன். சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 10 பேர் சீரியஸா இருக்காங்களாம். அத பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும். எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. யாரு? புவனேஸ்வரி. ஓ, இந்த விஷயத்துல உங்க அண்ணன் பேரு தான் அடிபடுது. அந்த ரகுராம், ஜானகி, மாயா அவ்வளவு சுலபத்துல விட்டுருவாங்க நினைக்கிறியா? விடவே மாட்டாங்க. போலீஸ வச்சு உன் அண்ணனை தட்டி தூக்கிட போறாங்க. அவரை கைது பண்ணாம இருக்கணும்னா நீ தலையிட்டாதான் முடியும். நானா? ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றபடி செய். லேட் பண்ணாத, சீக்கிரமாவே களத்துல இறங்க. என்ன பார்வதி, என்ன சொன்னாங்க? ஜானகி அக்காவும் மாயாவும் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு துடியா துடிக்கிறாங்களாம். ஐயோ, அத நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் போறேன். சரி, ஓகே, போ. ரகுராம் குடும்பத்துல திரிய பத்த வச்சுட்டேன். அப்படின்னா